நவ கைலாயங்கள் 9 சிவத்தலங்கள் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த திருத்தலங்கள் இருக்கு. இந்த நவ கைலாயங்கள் நவ கிரகங்களுக்கும் உரியதா இருக்கு. முதல் தலம் சூரியனுக்கு உரியது. இந்த கோவிலை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். பாபநாசநாதர் திருக்கோவில், பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிற தகவலை சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். இந்த திருத்தலத்தின் திருவரலாறு 3 பாகங்களா பிரியுது. முதல் பாகம் இந்திரனோடு தொடர்புடையது. இரண்டாவது பாகம் அகத்திய முனிவர் அவருடைய சீடர் ரோமச முனிவரோடு தொடர்புடையது. மூன்றாவது பாகம் அகத்திய முனிவரோடு தொடர்புடையது. இந்த தகவல்கள் என்ன? இந்த தலத்துல மூலவராய் இருக்கிற சிவபெருமான் ருத்ராட்சத்தினால் ஆனவர். அவருடைய சிறப்புகள் என்ன? மூலவரை தவிர திருசுற்றுப்பாதையில முக்கிலா லிங்கம் அப்படிங்கிற திருப்பெயர்ல ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதன் சிறப்பு என்ன? இந்த தலம் சூரிய தலம். எவ்வாறு? இந்த தலத்துக்கும் வியாக்கிரபாத முனிவர், அதாவது புலிக்கால் முனிவர் மற்றும் பதஞ்சலி முனிவருக்கு தொடர்பு இருக்கு. அந்த தகவல் என்ன? தைப்பூசம் முருகனுக்கு உரியது. ஆனா இந்த திருத்தலத்துல சிவபெருமானுக்கும் உரியதா இருக்கு. அந்த தகவல் என்ன? இந்த திருத்தலத்துல சிவபெருமான் மட்டும் இல்ல, அம்மனுக்கும் சிறப்புகள் இருக்கு. அந்த தகவல் என்ன? இந்த தலத்துல புனுகு சபாபதி சிறப்புடையவர். யார் இவரு? இதை தவிர இந்த கோவிலுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். இந்திரனுடன் ஆன தொடர்பு. இந்த தொடர்பு இந்த தலத்துடைய பெயருக்கும் காரணமாக இருக்கு. பாபநாசம், பாவங்களை நீக்கும் தலம். யாருடைய பாவம் முதன்முறையாக நீங்கியது? இந்திரனுடைய பாவம். இந்திரன் தேவர்களுக்கு அதிபதி, தேவர்களின் தலைவன். அவருக்கு என்ன பாவம் ஏற்பட்டது? ஒருமுறை இந்திரன் அசுர குலத்தை சேர்ந்த துவஷ்டா அப்படிங்கிறவரை குருவா ஏத்துக்கிறார். துவஷ்டா அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியாருடைய மகன். துவஷ்டா ஒருமுறை அசுரர்களின் நலன் வேண்டி யாகம் ஒண்ண பண்றார். அந்த தகவல் இந்திரனுக்கு தெரியுது. இந்திரனுக்கு கடும் கோபம் ஏற்படுது. ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் ஒருத்தரை இன்னொருத்தர் எதிரியாதான் நினைக்கிறாங்க. கோபத்தின் மிகுதியால் துவஷ்டாவை இந்திரன் வதம் பண்ணிடுறார். அதனால அவருக்கு பாவம் ஏற்படுது. பாவத்தை நீக்கிறதுக்கு என்ன வழி? தங்களுடைய குலகுருவான குரு பகவான் கிட்ட கேட்கிறார். குரு பகவானும் பூலோகத்துல பாவத்தை நீக்கும் தலம் ஒண்ணு இருக்கு, அங்க போய் சிவபெருமானை வணங்க பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்றார். குருவின் வாக்குக்கேற்ப இந்திரன் பூலோகத்துக்கு வரார். குரு சொன்ன தலத்துக்கு போறார். தலத்தின் எல்லையை அடைந்த உடனேயே அவருடைய பாவம் நீங்கி விடுது. அதுக்கப்புறம் சிவபூஜை செய்யறார். இவ்வளவு சிறப்புமிக்க அந்த தலம் இன்னைக்கு பாபநாசம்ன்ற பெயர்ல அறியப்படுது. இந்திரனின் பாவத்தை நீக்கிய திருத்தலம். இந்த திருத்தலத்துல இருக்கிற சிவபெருமானுக்கு பாபநாசநாதர் அப்படின்னு பேரு. இந்திரனை தவிர அகத்திய முனிவருடன் ஆன தலவரலாறும் இந்த திருத்தலத்துக்கு இருக்கு. 2 தலவரலாறுகள் இருக்கு. அகத்தியர் தொடர்புடைய முதல் தல வரலாறு. அகத்தியருடைய முதன்மையான சீடர்களில் ஒருவர் ரோமச முனிவர். முக்திக்கான பாதைய அறிய முற்படுறார். குரு கிட்ட அதற்கான வழியை கேட்கிறார். அதற்கு அகத்தியர் சிவ பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட தாமரை மலர்கள் 9 தாமிரபரணி ஆற்றுல போட சொல்றார். அந்த மலர்கள் எங்கெல்லாம் கரை ஒதுங்குதோ அந்த இடங்கள்ல சிவபூஜை செய்ய சொல்றார். ரோமச முனிவரும் அதே மாதிரி பண்றார். அப்படி 9 தாமரை மலர்கள் கரை ஒதுங்கிய 9 இடங்கள்ல தான் நவ கைலாயங்கள் அமைந்திருக்கு. அதுலயும் குறிப்பா சூரியனுக்குரிய இந்த தலம் தாமிரபரணி ஆறு பொதிகை மலையில் ஆரம்பித்து நிலத்தை அடைந்து சமப்படுற இடத்துல திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. அகத்தியரோடான இன்னொரு தலவரலாறு என்ன? கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்குது. அதற்காக தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர்கள், கிண்ணவர்கள்னு எல்லாரும் குவிறாங்க. வடதிசை தாழ தென் திசை உயருது. சமப்படுத்தணும். அதனால சிவபெருமான் தவத்தில் சிறந்த அகத்தியரை தென் திசைக்கு போக சொல்றார். சிவபெருமான் ஆணைப்படி அகத்தியர் தென் திசைக்கு வரார். பொதிகை மலையை அடைகிறார். அவருடைய தவ வலிமையால் வடதிசையும் தென் திசையும் சமநிலைக்கு வருது. ஆனா அகத்தியருக்கு ஒரு மனக்குறை.
சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்த திருமணத்தை எல்லாரும் பார்த்திருக்காங்க, தன்னை தவிர. பக்தனுடைய குறைய நீக்கிறதுக்காக இந்த திருத்தலத்துல சிவபெருமான் திருமண கோலத்துல அகத்தியருக்கு காட்சி கொடுத்திருக்கார். இந்த சிவபெருமான இன்னைக்கும் இந்த திருத்தலத்துல நம்ம பார்க்க முடியும். திருசுற்று பாதையில கருவறைக்கு பின்னாடி திருமண கோலத்துல சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நந்தி தேவர் மீது பார்க்க முடியும். இவங்களுக்கு பக்கத்துல திருமண கோலத்தை கண்டு கழிக்கின்ற கோலத்தில் அகத்திய முனிவரும் அவருடைய மனைவி லோபமுத்திரையும் இருப்பாங்க. அருமையான சிற்பம். இந்த கோவிலுக்கு போனீங்க கண்டிப்பா இந்த சிற்பத்தையும் பாருங்க. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தபோது அகத்தியர் தென் திசைக்கு வந்து கடம்பவனத்திலையும் இருந்தார். அங்க தவம் பண்ணினார். அந்த கடம்பவனம் தான் இன்னைக்கு மதுரை மாநகரமா இருக்கு. திருமணத்தை பார்க்க முடியலன்னு ஏங்கிய அகத்தியருக்கு திருமணத்தையே நடத்தி காண்பித்த திருத்தலம் தான் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருமணம். இந்த தகவல்களை மதுரையில இருக்கிற பஞ்சபூத தலங்களா முன்னமே பார்த்தோம். இப்ப வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. அந்த காணொளிகளுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன். 5 காணொளிகளும் ஒரே பிளேலிஸ்ட்ல இருக்கு. ருத்ராட்சத்தினால் ஆன லிங்க திருமேனி. பொதுவா எல்லா சிவாலயங்களிலும் கல்லினால் ஆன லிங்கங்களை தான் நம்ம பார்க்க முடியும். சுயம்பு லிங்கங்களும் கல்லினால் ஆனவை. மாறாக பாபநாசத்துல இருக்கிற மூலவர் ருத்ராட்சத்தினால் ஆனவர். மற்ற சிவாலயங்கள்ல லிங்க திருமேனி மீது ருத்ராட்ச மாலையை அணிவிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ருத்ராட்சமே இங்க லிங்க திருமேனியா இருக்கு. அவ்வளவு சிறப்புமிக்க திருத்தலம். ருத்ராட்சத்தினால் ஆன மூலவரை தவிர திருசுற்றுப்பாதையில இன்னொரு சிறப்பு மிக்க சிவலிங்க திருமேனி இருக்கு. இந்த லிங்கத்துக்கு முக்கிலா லிங்கம்னு பேரு. ஏன் இந்த பெயர்? முக்கிலா மரத்தின் கீழ் இருக்கு. இந்த மரத்துல 3 கிளைகள் இருக்கு. இந்த 3 கிளைகளும் 4 வேதங்களில் 3 வேதங்களை குறிக்குது. அதாவது முதல் 3 வேதங்கள் ரிக், யஜூர், சாம வேதங்களை குறிக்குது. அப்ப 4வது வேதம் என்ன ஆச்சு? ஆகாயமே 4வது வேதமாக, அதாவது அதர்வண வேதமாக இந்த தலத்துல நிறைந்து இருக்கு. ஆக 4 வேதங்களும் சிவபெருமானை ஆராதிக்கும் திருத்தலம். அவ்வளவு சிறப்பு இந்த திருத்தலத்துக்கு இருக்கு. இந்த தலம் நவகிரக தலங்களில் சூரியனுக்குரிய தலமாக அறியப்படுது. அதனால இந்த தலத்துக்கு சூரிய தலம், சூரிய கைலாயம் அப்படின்னு பேர். இதை தவிர நவகிரக தலங்கள்ல 9 தலங்கள்ல 3 தலங்கள் மேல் கைலாயம் அப்படின்னு அறியப்படுது. அந்த 3 மேல் கைலாய தலங்களில் பாபநாசமும் ஒன்று. சூரியனுக்குரிய புகழ் பெற்ற திருத்தலம் சூரியனார் கோவில் கும்பகோணத்துல இருக்கு. அங்க சூரியனுக்கு தனி சந்நிதியே இருக்கு. பாபநாச தலம் இதிலிருந்து மாறுபடுது. இந்த கோவில்ல சூரியனுக்குன்னு தனி சந்நிதி இல்ல. மாறாக இந்த தலத்து மூலவரை சூரியனின் அம்சமாக காட்சி கொடுக்கிறார். அதனால இது சூரிய தலமா அறியப்படுது. தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள். இந்த கோவில்ல எப்படி அது சிவனுக்கு உகந்த நாளாக இருக்கு? வியாக்கிரபாத முனிவர், புலிகால் முனிவர்னு தமிழ்ல இவருக்கு பெயர், மற்றும் பதஞ்சலி, அவங்க 2 பேருக்கும் சிவபெருமான் தைப்பூச திருநாளன்று நடன கோலத்தில் காட்சி கொடுத்த திருத்தலம். அதுவும் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே நடன காட்சி அவங்க 2 பேருக்கும் கிடைக்குது. அதனால இன்னைக்கும் தைப்பூச திருநாளன்று நந்தி தேவருக்கு சந்தன காப்பு இடப்படுது. இந்த தலத்துல சிவபெருமானுக்கு மட்டுமில்ல அம்மனுக்கும் சிறப்புகள் இருக்கு. முதல் சிறப்பு 51 சக்தி பீடங்களில் இந்த தலத்துல இருக்க அம்மன் சன்னதியும் ஒன்று. அம்மனுடைய பெயர் உலகம்மை. இந்த சக்தி பீடத்துக்கு விமலைன்னு பேரு. அதனால அம்மனும் விமலைன்ற பெயர்ல அறியப்படுறாங்க. அம்மனுடைய சந்நிதிக்கு முன்னாடி உரல் இருக்குது. விராலி மஞ்சளை இந்த உரல்ல போட்டு பெண்கள் இடிக்கிறதை இந்த கோவிலுக்கு போனோம்னா பார்க்க முடியும். அந்த மஞ்சளை எடுத்துதான் அம்மனுக்கு அபிஷேகம் பண்றாங்க. மஞ்சள் நீரை வாங்கி அருந்த திருமணம் புத்திரபாக்கியம் கிடைக்குங்கிற நம்பிக்கை பெண்கள் மத்தியில இருக்கு. அது மட்டும் இல்லாம தீர்க்க சுமங்கலியா வாழ்றக்கூடிய வரத்தையும் அம்மன் இந்த திருத்தலத்துல மஞ்சள் கோலத்துல கொடுக்கறதா பெண்கள் மத்தியில நம்பிக்கை இருக்கு.
புனுகு சபாபதி. நடராஜருக்கு இந்த தலத்துல இதுதான் பெயர். ராஜகோபுரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் இவருடைய சந்நிதி இருக்கு, தனி சந்நிதி. இங்க நடராஜர் ஆனந்த தாண்டவத்துல காட்சி கொடுக்கிறார். பொதிகை மலையில் உருவாகும் தாமிரபரணி ஆறு மலை பாதையில ஓடி சமவெளிய அடையுது இந்த தலத்துக்கு பக்கத்துல. உச்சிகால பூஜையின் போது தாமிரபரணி ஆற்றில் இருக்கிற மீன்களுக்கு உணவிடும் வழக்கம் இந்த திருக்கோவில்ல இருக்கு. பெண்களுக்கு மட்டுமில்ல, குழந்தைகளுக்கான நேர்த்திக்கடன் ஒன்றும் இந்த திருத்தலத்துல இருக்கு. நவ கிரகங்களினாலோ அல்லது ஜாதகத்திலோ குழந்தைகளுக்கு தோஷம் இருந்தா இந்த தலத்து இறைவனுக்கு குழந்தைகளை தத்து கொடுத்து மீண்டும் பெற்றுக்கொண்டால் அந்த தோஷம் விலகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பக்தர்கள் மத்தியில இருக்கு. மூலவர் அம்மன் தகவல்களை சுருக்கமா பார்க்கலாம். மூலவருடைய பெயர் பாபநாசர். தலத்தின் பெயரை கொண்டு மூலவருக்கு பெயர் இருக்கு. சோழ மன்னர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்கள் காலத்துல இந்த திருத்தலத்துக்கு திருவாலந்துறை அப்படிங்கிறது தான் பேர். அதாவது தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஆலமரங்கள் நிறைந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள திருத்தலம். அதனாலதான் ஆலந்துறை, திருங்கிறது அடைமொழி, ரெண்டும் சேர்ந்து திருவாலந்துறை அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. இப்ப மாதிரியே அந்த காலத்திலையும் தலத்தின் பெயரை கொண்டு மூலவருக்கு திருவாலந்துறை உடையார், திருவாலந்துறை நாயனார் அப்படிங்கிற திருப்பெயர்கள் இருந்திருக்கு. இந்த பெயர்களை தான் கல்வெட்டுல பார்க்க முடியும். அம்மனுடைய பெயர் உலகம்மை, உலக நாயகி. 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. இந்த பீடம் விமலை பீடம்னு அறியப்படுது. அதனால அம்மனுக்கு விமலைங்கிற பெயரும் இருக்கு. இந்த தலத்துடைய புராண பெயர் இந்திர கீழ கஷேத்திரம். ஏன் இந்த பெயர்? இந்திரனுடைய பாவத்தை நீக்கிய திருத்தலம். கீழங்கிற சொல் எதை குறிக்குது? தேவலோகம், அதுக்கு கீழே இருக்கிற பூலோகம். தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு பாவம் நீங்கணுங்கிறதுக்காக இந்திரன் வந்திருக்கார். அதனாலதான் கீழங்கிற சொல்லும் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து இந்திர கீழ கஷேத்திரம் அப்படின்னு அறியப்படுது. இன்னைக்கு இருக்க பெயர் பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இந்த திருத்தலம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 1.5 மணி நேரம் ஆகலாம். இந்த கோவிலுக்குரிய கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த கோவில் தவிர மற்ற நவ கைலாயங்கள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல பாத்திர முடியும். அப்ப அதற்குரிய கூகுள் மேப்பும் நமக்கு தேவைப்படுது. அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், உங்களுக்கு உபயோகமா இருக்கும். திருநெல்வேலியிலிருந்து கிளம்பினோம்னா எல்லா திருத்தலத்தையும் பார்த்துட்டு திருநெல்வேலிக்கே வந்துட முடியும். மார்கழி மாதத்துல தமிழக அரசு எல்லா திருத்தலங்களையும் பார்க்கிற வகையில பேருந்து வசதி அமைச்சு கொடுத்திருக்கு. இப்பவும் இந்த வசதி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். நவ கைலாயங்களில் அடுத்த வாரம் நாம பார்க்க போற திருத்தலம் எது? சந்திரனுக்குரிய திருத்தலம் சேரன் மகாதேவி கைலாசநாதர் கோவில், சேரன் மாதேவி. நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.